குழந்தையின்மைக்கு காரணமான விந்தணு குறைபாடு மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரிசெய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். எனது கைகள் கட்டப்பட்டுள்ளன. ஓராண்டு நிறைவுக்குள் முடித்து வைப்பேன் ஜனாதிபதி கோட்டாபய சபதம். ரிஷாத் தப்பித்து தலைமறைவாகியதன் பின்னணி என்ன? அச்சுறுத்தும் கொரோனா, இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். உலகம் கொரோனாவுக்கு எதிராக போராடுகின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா அரசு இலங்கையில் மூடப்பட்டுள்ள திணைக்களம். பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல். உடன் தொடர்பு கொள்க. தற்போதுள்ளதை விட கடுமையான சட்டங்கள் வேண்டும், வைத்தியர்கள் வலியுறுத்தல். ரிஷாத் அரசாங்கம் பாதுகாக்கின்றது. விஜயதாச ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. இலங்கையின் பல பகுதிகளில் கொரோனா தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்படலாம். உப்புல் ரோஹன. கொரோனா வைரஸ் சமூகத்துக்குள் பரவி வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். குண்டாச அமரசேகர. தனது முதலாவது பதவியாண்டு நிறைவு தினத்துக்கு முன்னர் புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வாக்குறுதி அளித்துள்ளார். 19வது திருத்தத்தை வைத்துக் கொண்டு தன்னால் எதனையும் செய்ய முடியாது என்றும் கூடிய விரைவில் 20வது திருத்த யோசனையை நிறைவேற்றிவிட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற 20வது திருத்த யோசனை மற்றும் புதிய அரசியலமைப்பு பணிகள் குறித்து ஆளும் கட்சி உறுப்பினர்களை தெளிவுபடுத்துகின்ற சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் பேசிய அவர், தற்சமயம் அமலில் உள்ள 19வது திருத்தத்தினால் எமது கைகள் கட்டப்பட்டுள்ளன. இதனால் 20வது திருத்த யோசனையை முடிந்தளவு நிறைவேற்ற வேண்டும். அராஜகத்தை எதிர்க்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலான புதிய அரசியலமைப்பு தான் தேவையாக இருக்கின்றன. 2வது பதவியாண்டு ஆரம்பிக்கும் முன்னர் புதிய அரசியலமைப்பினை சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளேன் என்றார். இதேவேளை 20வது திருத்த யோசனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை மனித உரிமை மீறல் மனுக்கள் தொடர்பில் உச்ச நீதிமன்றின் வியாக்கியானம் எதிர்வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தவினால் அறிவிக்கப்படவுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 நாட்கள் அதே யோசனை மீது விவாதம் நடத்தவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரிஷாத் பதியுதீன் கைது செய்யப்படவுள்ளார் என்கின்ற செய்தி ஊடகங்களில் வெளியாகியதன் பின்னரே அவர் தப்பி தலைமறைவாகி விட்டார் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தலைமறைவாகியுள்ளது தொடர்பில் தகவல் வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் விரைவில் கைது செய்யப்படுவார். அவரை கைது செய்வதற்கான கால அவகாசத்தை பொதுமக்கள் சட்ட அமுலாக்கல் அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டும். சமூக ஊடக பார்க்கும்போது ரிஷாத் பதியுதீன் இன்னமும் கைது செய்யப்படாதமை குறித்து அரசாங்கத்துக்கு எதிராக கண்டனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது தொடர்பில் ஜனாதிபதி விமர்சிக்கப்படுகின்றார். போலீசாரும் பாதுகாப்பு தரப்பினரும் குற்றம் சாட்டப்படுகின்றனர். என்னையும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நாட்டு மக்களே எங்களை விமர்சிக்கின்றனர். ரிஷாத் பதியுதீன் கைது செய்யப்படுவது தாமதமாகுவது குறித்து அவர்கள் கவலை அடைந்துள்ளனர். அல்லது அவர்கள் தங்களதும் நாட்டினதும் பாதுகாப்பு குறித்து கவலை அடைந்திருக்கலாம். அவர்களது கரிசனைகளை புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. கைதுகளை முன்னெடுக்கும் போது காவல்துறையினர் முன்னெடுக்க வேண்டிய பொறிமுறைகள் உள்ளன. ரிஷாத் கைது செய்யப்பட இருந்த நேரத்தில் ஊடகங்களுக்கு அது குறித்து தெரிவிக்கப்பட்டது. ஊடகங்கள் அதனை செய்தியாக்கி மக்களுக்கு தெரிவித்தன. ரிஷாத் பதியுதீனிடம் வாக்குமூலத்தை பெற்ற பின்னரே அவரை கைது செய்யும் நடைமுறையை பின்பற்றவிருந்தோம். எனினும் அவர் கைது செய்யப்படவுள்ளார் என்ற செய்தி வெளியானதும் அவர் தப்பி தலைமறைவாகிவிட்டார். பாதுகாப்பு தரப்பினர் திறமைசாலிகள் என்ற போதிலும் அவர்களிடமிருந்து தப்பி தலைமறைவாக இருக்க தீர்மானிப்பவர்களை உடனடியாக அவர்களால் கைது செய்ய முடியாது. அவர்களை சில மணி நேரங்கள், சில நாட்களில் கைது செய்ய முடியும் என்றார். கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட வயோதிபர்கள் விரைவில் உயிரிழப்பதற்கு அதிக சந்தர்ப்பம் இருப்பதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாரட்சி தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், கொரோனா நோயாளிகளுக்கு தற்போதுள்ள வைத்தியசாலையில் இடம் போதுமானதாக இருக்கின்றது. தேவைப்பட்டால் இந்த இடத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வாறாயினும் கொரோனா வைரஸ் காரணமாக
காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. ஆனால் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட வயோதிபர்கள் விரைவில் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. எனவே வயோதிபர்களுக்கு குறித்த வைரஸ் தொற்று ஏற்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாட்டில் உள்ள அனைத்து மக்களிடமும் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். முழு உலகமும் தற்போது கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்காக போராடி வருகின்றது. அனைத்து நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முயற்சித்து வரும் நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் 20வது திருத்தத்தை நிறைவேற்றுவதில் முனைப்பாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது பேசிய அவர், கொரோனா தொற்று நோய், பொருளாதார பிரச்சினை, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, அதிகாரிகளுக்கு எதிரான அடக்குமுறை ஆகிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசாங்கத்திடம் இருக்கும் ஒரே தீர்வு 20வது திருத்த சட்டமாகும். கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவல் காரணமாக தற்போது முழு நாடும் அச்சத்திலும் வெறுப்பிலும் உள்ளது. இப்படியான நேரத்தில் அரசாங்கம் 20வது திருத்த சட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்து வருவது குறித்து நாங்கள் கவலையடைகின்றோம். நாட்டில் உள்ள பெரிய பிரச்சினை 20வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதா என நாங்கள் கேட்கின்றோம். முழு உலகமும் தற்போது கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்காக போராடி வருகின்றது. அனைத்து நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க முயற்சித்து வரும் நேரத்தில் நமது நாட்டில் மாத்திரம் 20வது திருத்த சட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளனர். இதன் காரணமாக கொரோனா இப்படி பரவுகின்றது. அரசாங்கம் இதனை விடக்கூடிய அக்கறை செயல்பட்டிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. கொரோனாவை கட்டுப்படுத்திய சிறிது நாடு என ஜனாதிபதி ஐக்கிய நாடுகளின் கூட்டத்தில் கூறினார். இதனை கூறி ஒரு வாரம் செல்லவில்லை, கொரோனா தொற்று நோய் பயங்கரமாக நிலைமைக்கு வந்துள்ளது என்றார். ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மற்றும் அனைத்து பிராந்திய அலுவலகங்களையும் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை திறப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தேசிய அடையாள அட்டை விநியோகம் உட்பட பொதுமக்களுக்கு வழங்கப்படும் ஏனைய சேவைகள் தொடர்பான கேட்டறிய திணைக்களம் தொலைபேசி இலக்கங்களை வழங்கியுள்ளது. ஆட்பதிவு திணைக்களம் வெளியிட்டுள்ள 0115226126 அல்லது 0115226115 அல்லது 115226100 அல்லது 0115226150 இந்த தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு பரீட்சை, நேர்முக பரீட்சை, கடவுச்சீட்டு போன்றவற்றை பெற்றுக்கொள்ளும் அவசர நடவடிக்கைகளுக்காக தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள தேவையான விண்ணப்பதாரிகள் அறிவிக்க முடியும். இவ்வாறான விண்ணப்பங்களுக்கு உடனடியாக அடையாள அட்டை வழங்கும் விசேட வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது எனவும் ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஊழியர்கள் பணிகளுக்காக செல்லும் போது பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துவதை குறைக்குமாறு இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தனியார் போக்குவரத்து சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வைத்தியர்கள் சுகாதார அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டியுள்ளனர். கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்த தனிமைப்படுத்தப்பட்ட சட்டங்கள் கண்டிப்பாக அமல்படுத்தப்பட வேண்டும் என விசேட வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். பல பகுதிகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறி சிலர் செயல்பட்டு வருவதாக வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எவ்வாறு செயல்பட்டால் நிலைமை மோசமடையும் அபாயம் உள்ளது என வைத்தியர்கள் சுகாதார அதிகாரிகளிடம் எடுத்து கூறியுள்ளனர். கொரோனா வைரஸ் நாட்டினுள் பரவுவதற்கான முதல் கட்டத்திலிருந்து சுகாதார அமைச்சுக்கு கொரோனாவை கட்டுப்படுத்த சரியான ஒருங்கிணைப்பு இல்லை என வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதன்படி தற்போதுள்ளதை விட கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஊழியர்கள் பணிகளுக்காக செல்லும் போது பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துவதை குறைக்கவும், இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தனியார் போக்குவரத்து சேவைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைத்தியர்கள் எடுத்துரைத்துள்ளனர். அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட உத்தரவிட்ட ரிஷாத் பதியுதீன் அரசாங்கத்தினால் பாதுகாக்கப்படுகின்றாரா என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ஆகிய இருவரும் அரசால் பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்று வெளியாகும் கருத்துக்களுக்கு பொறுப்பேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2019 ஜனாதிபதி தேர்தலின் போது இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் புத்தளத்திலிருந்து மன்னாருக்கு மக்களை ஏற்றிச் சென்றமை தொடர்பாக அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியது மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் ரிஷாத் பதியுதீனை கைது செய்ய சட்டமா அதிபர் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இருப்பினும் ரிஷாத் பதியுதீனை கைது செய்ய பிடியாணை தேவையில்லை என்றும் நீதிமன்றம் அறிவித்ததில்
இருந்து சில நாட்கள் கடந்துவிட்ட போதிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நாடாளுமன்ற உறுப்பினரை கைது செய்ய தவறிவிட்டது. மேலும் முன்னாள் அமைச்சரை கைது செய்ய 6 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. இதற்கிடையில் அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீன் மேல்முறையீட்டு நீதிமன்றில் ருஷாத் பதியுதீனை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி ட்ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனு எதிர்வரும் அக்டோபர் 20ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த வாரம் கொரோனா தொற்றாளர்கள் நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் அடையாளம் காணப்படலாம் என சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கீழ் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் கொரோனா தொற்றாளர்கள் உள்ளார்களா என கண்டுபிடிக்க வேண்டும் என சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். அதற்கமைய பரவலான வகையில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அதற்காக பொதுமக்கள் ஆதரவு வழங்க வேண்டும். மக்களின் ஆதரவானது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் சமூகத்தில் பரவி வருவதை ஏற்றுக்கொள்ளுமாறு 2வது அலை ஏற்பட்டமை தொடர்பாக உரிய விசாரணைகளை நடத்துமாறும் சிங்கள தேசிய அமைப்புகள் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி குமணதாச அமரசேகர ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் கொரோனா வைரஸ் பரவலின் 2வது அலை பரவல் தொடர்பாக உரிய விசாரணைகளை நடத்தி எந்த தரப்பாவது வேண்டுமென்றே சீர்குலைப்பது அல்ல. அரசாங்கத்துக்கு எதிரான சதித்திட்ட செயலில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் குறித்து வெளிப்படுத்தி அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதுடன் கொரோனா வைரஸின் 2வது அலை ஆரம்பமானதுடன் சமூகத்தில் உள்ள பல்வேறு தரப்பினர் ஏனைய தரப்பினர் மீது குற்றம் சுமத்தி வருகின்றனர். இது கொரோனா வைரஸ் பரவலின் 1வது அலையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் மக்களிடம் பெற்றுக்கொண்ட வரவேற்பு மற்றும் கௌரவத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என குமணதாச அமரசேகர குறிப்பிட்டுள்ளார்.